கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 17ஆம் சங்கீதம், அதில் 5ஆம் வசனம். சங்கீதம் 17:5. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இன்றைய தினம் நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்க வேண்டும் என்று மாதத்தின் ஞாயிறு, மாதத்தின் முதல் ஞாயிறு என்று தேவன் நம்ம அவரிடம் என்ன கேட்க வேண்டும் அப்படின்றத தேவனோட சொல்ல ஆசைப்படுகிறார். காலடிகள் வலுவாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும், ஸ்திரப்படுத்தும், நம்ம வழிகளை ஸ்திரப்படுத்தும், எண்ணங்களை ஸ்திரப்படுத்தும், நோக்கங்களை ஸ்திரப்படுத்தும், நம்ம கையின் காரியங்களை ஸ்திரப்படுத்தும் தேவன்கிட்ட கேட்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஏன்னா யோவான்ல பார்க்கிறோம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், என் நாமத்தின் நிமித்தம் இல்லை எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னா தேவன் கொடுத்த வாக்கு நமக்கு. அப்ப நம்ம காலடிகள் நம்ம வழி விட மாட்டோமோ, நம்ம பாதையிலிருந்து மாறி போக மாட்டோமோன்னா நம்ம கட்டாயம் மாறி போவோம், மாறி போகத்தான் செய்வோம். நம்ம அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சில நேரங்களில் நம்ம எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சில நேரங்களில் சரியா இருப்போம், ஒரு சில நேரத்தில் வெளியே வருவோம். இது இந்த நோட்டில் இருக்கிறது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். நம்ம யாருமே தேவ சமூகத்தில் அவர் முன்பாக யாருமே நீதிமான் கிடையாது, யாருமே பரிசுத்தர் கிடையாது, எல்லாம் விழுந்து எழுப்பும் அனுபவத்து உள்ளவங்க தான். ஆனால் என்ன ஆகும்னா, தேவன் நம்ம நடைகளை ஸ்திரப்படுத்தும் பொழுது நம்ம விழுந்து எழும்பும் அனுபவம் குறைந்து விடும். நம்ம தவறான வார்த்தைகள் வாயிலிருந்து வராது, தவறான எண்ணங்கள் மனசில் இருக்காது. தேவனை நோக்கியே எப்போதுமே தேவன் சமூகத்தில் அமர்ந்து தேவனுக்காகவே உடனும் முடிவெடுத்து தேவனுக்காகவே நம்ம வாழ்க்கையை ஒருங்கிணைத்து அதை அந்த பாதையில் பயணப்படும் பொழுது நம்ம நடைகள் தேவனுக்கு பிரியமானபடி நடக்க ஆரம்பிச்சோம். நம்ம அப்போ அது வரைக்கும் நம்ம விழுந்து எந்திரிக்கிறவங்களாக காணப்படுவோம். சிறு பிள்ளைகள் நடக்கிறதுக்கு முன்னால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எந்திரிச்சு நிற்குங்க, அப்புறம் ஒரு ஸ்டெப் வைக்கிங்க, அப்புறம் நடக்க ஆரம்பிங்க. நல்லா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விழுகாதுங்க, அது பாட்டுக்கு ஸ்டெடியாக பேலன்ஸ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சோம். அதே தேவனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையும் அதே தான். அதனால தான் அவர் சங்கீதக்காரன் அழகாக சொல்றாரு, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும். அப்ப நம்ம காலடிகள் யார் வழியில் இருக்கணும், யார் ஸ்திரப்படுத்த முடியும்? தேவனுடைய வழிகளில், தேவனுக்கு நம்ம வழிகளை ஒப்புவிக்கும் போது, தேவனுடைய வழிகளை கேட்டு அதிலே நடக்கும்போது நம்ம நடைகள் ஸ்திரப்படுத்தப்படும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களாங்க. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அப்ப தேவனுடைய வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம வலிக்கு விழுவும் அனுபவத்துக்குள்ள போக மாட்டோம். உலகத்தின் வழியில் நடக்கும்போது நம்ம கீழே விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கும் பரலோக வழியை நோக்கி போகும்பொழுது, நமக்கு வைத்திருக்கும் பரிசுத்தமான வழியை நோக்கி போகும்பொழுது, நமக்கு வைத்திருக்கும் தேவனுடைய வழிகளை தெரிந்து கொண்டு அந்த வழிகளே நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சரிக்கு ஒழுகவே மாட்டோம். மிகப்பெரிய உலகத்தை அசைத்த ஊழியக்காரங்கன்னா, இன்னும் அசைத்து கொண்டிருக்க ஊழியக்காரங்கன்னா அவங்க நடைகளை தேவனுக்கு முன்பாக சரியா இருக்குன்னா அவங்களோட காரியங்கள் இதுதான். அவங்க தேவனை விட்டு விலகுறதே கிடையாது. இந்நேரம் தூங்கும்போது கொண்ட தேவனை சிந்தனையில் தான் இருப்பாங்க அவங்க. அப்போ தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாங்க அவங்க. இப்போ தாவீது ராஜா சொன்ன மாதிரி, தேவனை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னாரு. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவன்கிட்ட கேட்போமா? கேட்கிறேன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ தேவனோட நிச்சயமாக தேவன்கிட்ட கேட்போம். தேவன் உங்களோட வேண்டுதலை கேட்டு உங்களை தயார்படுத்த, உங்களை அந்த அவருடைய வழிகளை நடத்தப்படுவதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் காலடிகள் வலுவாதபடிக்கு உங்களுடைய வழிகளை நடக்க நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான பயன்படுத்தலாம் அப்படின்னாவே, எங்கள் காலடிகள் வலுவாதபடிக்கு எங்கள் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்ன மகாகிருபைக்கா நன்றி ஆண்டவரே. எங்கள் நடைகள் உமது வழியிலே இருக்க மாட்டவரே, உமது வழிகளை தெரிந்து கொண்டு அந்த வழியிலே நாங்கள் நடக்கும்போது ஒருபோதும் வழிக்கு விடமாட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டோம். எங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் மாட்டவரே. உமது வழிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் எண்ணங்களை, தங்கள் வழிகளை, தங்கள் செயல்களை, தங்கள் நோக்கங்களை உம்மிடத்தில் ஒப்புவித்து நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கும் காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்க உதவி செய்ய மாட்டேன். நீர் அதற்காக அழைப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டேன். இந்த வழியிலே நடக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் சரிக்கு விழும்
அனுபவத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்று நீ சொல்வதற்காக நன்றியாகிறேன். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.